கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தருகிறார். சரி, எதிலெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், முதலாவது துக்கத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துக்கமானது தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றும் போது அப்பொழுது ஏற்படுகிற துக்கம். இந்த துக்கத்தை நாம் தேவனுடைய சொல்படி நடக்கிற, தேவனுடைய திட்டப்படி நடக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றும் போது நமக்கு துக்கம் வரும்போது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவது, உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் நிருபம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உபத்திரவம் என்பது பிறர் நமக்கு கொடுக்கும் துன்பத்தை வேதம் சொல்கிற முறையாக உள்ளது. இந்த உபத்திரவம் வேதத்தை நாம் சரியாக கடைபிடிக்கிற போது, வசனத்திலே வாழ்கிற போது, பிறர் நமக்கு கொடுக்கும் அந்த உபத்திரவத்திலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. மூன்றாவது, பலவீனத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. பலவீனத்திலே நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் தன்னுடைய சரீரத்தில் வந்த அந்த நோய்க்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார், ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்கிறார். அப்படி நமது பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நான்காவது, சோதனையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் சொல்கிறது. சோதனையில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று பார்த்தோமானால், சோதனையை தேவன் தரவில்லை, சோதனையை சாத்தான் தான் நமக்கு தருகிறான். அந்த சோதனையை செய்ய தேவன் சாத்தானுக்கு அனுமதி தருகிறார். ஏன் அனுமதி தருகிறார்? ஏனென்றால் அந்த சோதனையின் முடிவில் நாம் ஜெயிக்கும் போது நம்முடைய விசுவாசம் விளங்கும், நம்முடைய நல்ல தன்மை விளங்கும். அதனால் நமக்கு சோதனை வரும்போதும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்கிறது. ஐந்தாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. எந்த நம்பிக்கையிலே? தேவன் நமக்கு பரலோகத்தை தரப்போகிறார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார், தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. ஆறாவது, இல்லாமையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆபகு புத்தகத்திலிருந்து 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது செல்வந்தனாக வாழாமல் போனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று, தேவனுடைய ரட்சிப்பை பெற்று வாழும்போது இல்லாமை என்பது, வறுமை என்பது இந்த பூமியிலே ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, அவனுக்கு பரலோகம் கிடைக்க இருக்கிறது, அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தின் வறுமை, இந்த உலகத்தின் இல்லாமை, அதை குறித்து நாம் கவலைப்படாமல் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதே மாதிரி ஏழாவது, மனம் திரும்புவதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற சந்தோஷம் உலகத்திலே வேறெந்த காரியங்களிலும் கிடைக்காத சந்தோஷம். அதனால் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது கிடைக்கிற சந்தோஷம் மிக முக்கியமான சந்தோஷம் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. அதே மாதிரி 8வது கொடுப்பதிலே சந்தோஷம். இதை 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது வேதம். கொடுப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த கட்டளையின் பிரகாரம் இந்த பூமியிலே நாம் வாழும்போது நம்மை விட வறியவர்களுக்கு, நம்மை விட எளியவர்களுக்கு, நம்மை விட கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது தேவனுக்கே கடன் கொடுக்கிறோம் என்கிற அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். அது நிமித்தம் பிறருக்கு கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிறது என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. 9வது ஆலயத்திற்கு செல்வதில் சந்தோஷம் என்று சங்கீதம் 122 1வது வசனம் சொல்கிறது. ஆலயத்திற்கு செல்வது. தேவன் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார். தேவன் 2-3 மனிதர்கள் எங்கே கூடி அவர் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறார்களோ அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாமே கூட ஆலயம் என்று 1 கொரிந்தியர் நிருபத்திலே வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அது நிமித்தம் நாம் ஜெபிக்கிற இடங்களுக்கு, நாம் அவரை ஆராதிக்கிற இடங்களுக்கு, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற இடங்களுக்கு நாம் ஜெபிக்கும்போது நம்மையே, நமது சரீரத்தையே ஆலயமாக மாற்றிக்கொள்ளும்போது நாம் அந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற முடியும். ஆக நாம் எதிலெல்லாம் சந்தோஷத்தை பெற முடியும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், துக்கத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், பலவீனத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், சோதனையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், இல்லாமையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனம் திரும்புவதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கொடுப்பதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்வதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி வேதம் சொல்கிற முறையில் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.